நல்ல காரமாக ஒரு மட்டன் ஃப்ரை இன்றைக்கி செய்து பார்க்கலாம். இந்த ஃப்ரை ரொம்ப ட்ரையாக இருக்காது, கொஞ்சம் மசாலாவோடு சேர்ந்து தான் இருக்கும். மத்தியானத்துக்கு எந்த குழம்பு செய்தாலும் அதோட இந்த மட்டன் ஃப்ரை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டனை சின்ன சின்ன துண்டாக வெட்டி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து அதோட மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரில் 7 இல்லை 8 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சீரகம், மிளகு, சோம்பு எல்லாம் மிக்சியில் சேர்த்து 1-2 பொடிச்சு எடுக்கணும். ரொம்ப நைஸாக பொடிக்க வேண்டாம். இந்த மட்டன் ஃப்ரை தாளிக்கும் போது நல்லெண்ணெய் இல்லை நெய் சேர்த்து தாளித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு பொடிசாக வெட்டின வெங்காயம், லேசாக கீறின பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் பொடிசாக வெட்டின தக்காளியை சேர்த்துடலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு வதக்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கி சாஃப்டானாலே போதும், குழையணும்னு இல்லை. இப்போது வேக வச்ச மட்டனை அதில் உள்ள தண்ணியோடவே சேர்த்துடலாம். நல்லா கலந்துட்டு மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி வர்ற வரைக்குமே மூடி போட்டு வச்சிடணும். மட்டனில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வற்றி இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் ஒன்று 2 பொடிச்சு வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் சேர்த்துட்டு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் வேணால் கூட சேர்த்துக்கலாம். அடிக்கடி கிளறி விட்டு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்குனா மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிரும்.